பொங்கல் பண்டிகைக்கு வீட்டின் கூரையில் பூ வைப்பது ஏன்? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதால் தான் பொங்கல் விழா கொண்டாட்டம் 3 நாட்களுக்கு தொடர்கிறது. அதற்கான தொடக்கம் காப்பு கட்டும் நிகழ்ச்சி. மார்கழி கடைசியில் பழையதை போக்க போகியும் பின் புதியவை புகுவதற்கு தையும் உதவுகிறது. தைத்திருநாளை வரவேற்க வீட்டின் கூரையில் பூ காப்பு கட்டிய பிறகே பொங்கல் கொண்டாட்டம் தொடங்குகிறது. காப்பு கட்டுவதின் நோக்கம் இன்றைய தலைமுறைக்கு தெரிவது இல்லை. அதன் பயனை 20களுக்கு விளக்க 60கள் முன் வருவதில்லை. நகரங்களில் வசிப்போர் ஆயுத பூஜைக்கு பழம் வாங்குவதைப் போல் பொங்கலன்று கூரை பூ வாங்கி கடமையை முடிக்கின்றனர். எதற்காக அதை வைக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. பயனறிந்து கூரைப்பூ பயன்படுத்தி பொங்கல் கொண்டாடுவது கிராமங்களில்தான். அதன் பயன்பாடு மகத்துவத்தை அவர்கள்தான் நன்கு உணர்ந்துள்ளனர். அப்படி என்ன அதுல இருக்கு என்கிறீர்களா? கூரைப்பூவில் 6 விதமான தாவரம் இருக்கு. அதன் ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு குணம் உண்டு. மா இலை காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் செறிவை அதிகப்படுத்தி காற்றை சுத்தப்படுத்தும். கூரைப்பூ கண்ணுப்பிள்ளை பூ பூச்சிகள் பிரவேசத்தை தடுக்கும். சீரான சிறுநீர் போக்கு ஏற்படுத்தும். விஷ முறிவுக்கு உதவும். வேம்பு இலைநோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது, கொசுக்களை தடுக்கும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்ற முன்னோர் மொழிக்கேற்ப ஆவாரம் பூ சர்க்கரை நோய், தோல் வியாதிகளை தடுக்கும். தும்பை செடி மார்கழி பனி முடிந்து கோடை துவங்குவதால் ஏற்படும் காலநிலை பிணிகளை குணமாக்கும். பிரண்டை வயிற்று புண் நீக்கும், செரிமானத்திற்கு உகந்தது. இத்தனை சிறப்புகள் இருந்தும் 5 ரூபாய்க்கு வாங்கும் சம்பிரதாய பொருளாக மாறி வருகிறது கூரைப்பூ. இந்த 6 வஸ்துக்களையும் மஞ்சள் துணியில் கட்டி வீட்டின் முன் தொங்கவிட்டால் மங்களம், பாதுகாப்பு, ஆரோக்கியம் கிடைக்கும் என நம் முன்னோர்கள் எழுதிச் சென்றுள்ளனர். கிராமங்களில் அம்மை, அக்கி, மஞ்சள் காமாலை நோய்களிலிருந்து பாதுகாக்க கூரை பூக்களை இன்றும் பயன்படுத்தி வருகின்றனர். ஆங்கில மருந்துகளுக்கு அடங்காமல் நம்மை ஆட்டி வைக்கும் நோய்கள் வந்த பிறகுதான் பாட்டி வைத்தியம், நாட்டு வைத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆம், நாமே தேடிக்கொண்டிருக்கும் மருத்துவ புத்தகங்களில் கூரைப்பூவின் பக்கமும் ஒன்று. மலர் சென்று கொடுக்கும் நவீனத்தில் இருந்தாலும் நம் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் கடமையை உணர்ந்து கூரைப்பூ பயன்படுத்துங்கள். பொங்கலின் போது வீட்டின் கூரையில் கட்டப்படும் கூரைப்பூ காப்புக்கட்டு கொத்தில் மொத்தம் 6 வகையான தாவரங்கள் மற்றும் இலைகள் இடம்பெறுகின்றன. மா, வேம்பு, ஆவாரம், தும்பை, பிரண்டை ஆகிய பீழைப்பூ, கண்ணுப்பிள்ளைப்பூ சேர்ந்து மொத்தம் 6 தாவரங்கள் உள்ளன. இவற்றின் ஒருங்கிணைந்த மருத்துவ குணங்கள் பின்வருமாறு. கூரைப்பூ, பீழைப்பூ பூச்சிகள் வீட்டுக்குள் நுழைவதை தடுக்கும், சீரான சிறுநீர் போக்கிற்கு உதவும் மற்றும் விஷ முறிவாக செயல்படும். மாவிலை காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து வீட்டின் சுற்றுப்புற காற்றை சுத்தப்படுத்தும். வேப்பிலை சிறந்த கிருமிநாசினி, நோய் எதிர்ப்புத்தன்மை கொண்டது மற்றும் கொசுக்களை விரட்டும். ஆவாரம்பூ சர்க்கரை நோய் மற்றும் தோல் வியாதிகளை தடுக்கும். தும்பை மார்கழி பனி முடிந்து கோடை தொடங்கும் முன் ஏற்படும் குளிர்கால நோய்களை குணமாக்கும். பிரண்டை வயிற்று புண்ணை போக்கி செரிமானத்திற்கு உதவும். தைத்திருநாளை வரவேற்று நோய்கள் அண்டாமல் காக்கும் பொருட்டு முன்னோர்கள் ஏற்படுத்திய மிகச்சிறந்த அறிவியல் மற்றும் மருத்துவ பாரம்பரியம் இதுவாகும்.